ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு தாய் வயித்துல வந்து 5 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, நம்மள மாதிரி வயசு உள்ள காலத்துல அப்போ அப்படிதான் பிள்ளைங்கள பெப்பாங்க. இந்த காலத்துல தான் 2 பிள்ளைங்க, 1 பிள்ளைங்களோட நிப்பாட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பிறந்த உறவுகளோட, அதாவது வந்து ஒரு தாய் வயித்துல தான் எல்லாருமே பிறந்திருக்கோம். அப்போ அந்த தாய் வந்து ஒருத்தருக்கு குடுக்குற ஒரு அன்பு பாசம் தான் மீத பிள்ளைகளுக்கும் குடுத்து வளர்த்துருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க வளர்ந்து, அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அப்படியே டோட்டலாவே சேஞ்சா மாறிர்றாங்க. ஆனா பொம்பள பிள்ளைங்க மாற மாட்டேங்குதுங்க. இந்த ஆம்பள பசங்க தான் மாறிர்றாங்க. சரிங்களா? அதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில குடும்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கா, தங்கச்சி தான் உயர்வா நெனச்சு அவ்வளோ ஒரு பாசமா, பாசப்பற்று அவங்க வீட்ல ஒரு நல்லது கெட்டதுன்னு அவங்க வர, அதுக்கப்புறம் இவங்க வீட்ல ஒரு நல்லது கெட்டதுன்னா பொம்பள பிள்ளை வீட்ல இவங்க வர, அந்த ஒரு பாண்டிங்கோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கங்க. அதாவது அவங்கலாம் வந்து அவங்களுக்குலாம் தெரியும் போல, இன்னொரு ஜென்மம் நமக்கெல்லாம் கிடையாது. இருக்கிற ஜென்மத்த நம்ம எல்லாத்தோடயும் அன்பா வாழ்ந்துட்டு போயிரணும்னு சில பேத்துக்கு தெரியும் போல. அதனால அவங்கலாம் அத கரெக்ட்டா கடைபிடிக்கிறாங்க. சில குடும்பத்துல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 6 பிள்ளைங்க பிறக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த விஷயம் நடந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து 2 பசங்க, அந்த அம்மாவுக்கு 5 பொம்பள பிள்ளைங்க. அதுல எல்லாத்தையுமே கட்டி குடுத்து கரை சேர்த்துட்டாங்க. அதுல அந்த அம்மா அந்த 6 பிள்ளைங்கள பெத்த அம்மாவோடைய தங்கச்சி மகனுக்கு ரொம்ப வருஷமா பொண்ணு பார்த்து அந்த பையனுக்கு பொண்ணே கிடைக்கல. அப்போ இந்த அம்மா, அந்த அம்மாவுடைய அக்கா பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு பொண்ணு, ஐயோ பாவம் அவனுக்கு பொண்ணே கிடைக்கல. சரி நம்ம அக்கா மகள் இருக்காள்ல, அக்கா மகளையாவது கட்டி வைப்போம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி, அதில் அந்த பொண்ணு தான் முயற்சி பண்ணி எல்லாமே எடுத்து செஞ்சு கட்டி வைக்கிறா. கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உறவுகள் இப்படி இருந்துச்சுங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த உறவுகள் ரொம்ப ஸ்பீடாகவே பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போது அந்த கட்டி கொடுத்தவங்க வீட்டு சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம யாருமே போவேணாம், அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை போய் வாழ்ந்தா போதும் அப்படின்ட்டு அந்த சொந்த பந்தங்கள் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க இல்லைங்களா? பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில அதுல அந்த கட்டி கொடுத்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த 6 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை அந்த பையனுக்கு முன்ன நின்று பொண்ணு கொடுத்து அக்கா மகளை கட்டி வச்சுச்சு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணே கிடைக்காம கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பையன் ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுறான் பிரச்சனையில. ஆனா டைரக்டா அந்த பொண்ணுகிட்ட பேசல. ஆனா வந்து ஒருத்தர் மூலியமா பேசினதை அது வந்து எப்படின்னா, அந்த பொண்ணு அடுத்தவங்க சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு நம்பியிருக்காது. ரெக்கார்டு பூரமா கேட்டதுனால என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணு சாகுறதுக்குள்ள அவன் நெஞ்சு சட்டையை பிடிச்சி பலார் 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 பலார்னு அடிச்சு, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத்தனைக்கு ஒரு அதாவது வந்து ஒரு சித்தி பசங்க ஒரு பெரியம்மா பிள்ளைங்க மாதிரி வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கூடயே இருந்து வளர்ந்த பையன் எப்படி அவனுக்கு அந்த மாதிரி வார்த்தை பேச வாய் வந்துச்சுங்கிறத அந்த பொண்ணு அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லுதுங்க. அப்போது சொல்லுது, இப்படி என்னை கேட்டுட்டான், இப்படி பேசிட்டான். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய சாவு மண்ணுக்குள்ளார, என்னுடைய இறப்பு மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனை நெஞ்சு சட்டையை பிடிச்சி அடித்து, உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும்னு அடிச்சுட்டு தான், அடித்ததுக்கப்புறம் தான் என் மனசு தீருங்கிறத அந்த பிள்ளை சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த பிள்ளை ஆதங்கப்படுது. அப்போது நல்லா இருக்கட்டும் தானே எல்லாருமே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ ஹெல்ப்பை வாங்கினோட்டுமே அவங்கள அப்படியே தூக்கி விட்டேறீங்களே, ஏன் அந்த மாதிரி செஞ்சிட்டீங்க. அவங்களும் எந்த ஒரு பாசப்பற்று எதுவுமே இல்லை, அப்படியே விலைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்கங்க. அவங்க பாட்டுக்கு இருக்காங்கங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பிள்ளைங்கள 2 பசங்க இருக்காங்கல்ல, அதில் மூத்த பையன் என்னன்னா, இந்த 5 பிள்ளைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இவர் மட்டும் அந்த குடும்பத்தோட போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, ஒன்றா இருந்துக்கிட்டு, ஒன்றா அவங்க வீட்டில் போய் ஏதாவது ஃபங்க்ஷனாக நல்லது கெட்டதுனால கலந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க ஒரு வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களா சொல்லுங்கள்? இது வந்து ஒரு வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க இப்படி இருக்குங்களா? ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்க திரும்பி கூட பார்க்காதுங்க. ஆனால் அது எப்படி ஒரு தாய் எல்லாம் 6 பிள்ளைகளுக்கு தானே பாசத்தை ஊட்டி வளர்க்குறா, 6 பிள்ளைகளுக்கு தானே செய்கிறா, 6 பிள்ளைகளையும் தானே பார்க்குறா. அது ஏன் அந்த பையனுக்கு மட்டும்? அதாவது வந்துங்க, கல்யாணத்துக்கு முன்னுக்கு அந்த பையன் நல்லா தான் இருந்தா, அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த பையனுடைய குணங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது,
எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கிற மனிதன் தான் கரெக்டான மனுஷன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அந்த பையனோட பிறந்த அக்கா தங்கச்சிகளும் தான் கல்யாணம் பண்ணி போகிறாங்க. அதுக்காக அந்த பையனை மாதிரி அவங்களாம் இல்லை, எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கல, நான் போய் ஒன்று சேருவேன், நான் போய் சாப்பிடுவேன், நான் போய் அவங்களோட இருப்பேன் அப்படிலாம் அந்த பிள்ளைங்க சொல்லலையே. நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நம்ம என்னான்னு கூட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சில பேர் அவங்க கூட பிறந்தவங்க ஒதுங்கி தான் இருக்காங்க. அப்போ ஒரு கூட பிறந்தேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னங்க உறுத்து வந்துச்சு? ஆம்பளை பையன் நம்ம அக்கா தங்கச்சிகளோட கூட பிறந்த பசங்களுக்கு தாங்க அந்த துடிப்பு வரணும். இதே நீ அந்த வீட்டில் பிள்ளைகளோட பிறந்த அண்ணன் அந்த சித்திக்கு ஒரு மகள் இருக்கு, அந்த மகளை நீ அந்த வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அவன் உன்னை சும்மா விட்டுருப்பான். உன் நெஞ்சு சட்டையை பிடிச்சி எப்படா நீ அந்த தங்கச்சியை கேட்க வந்ததுன்னு உன்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பான்ல. நீ மட்டும் எப்படி அங்கே போய் தின்னுட்டு வர? உனக்கு கொடுத்த தாய்ப்பால் தானே அந்த பிள்ளையோட அம்மா அந்த பிள்ளைக்கும் கொடுத்துருப்பா. அப்போ எல்லாரும் ஒரே ரத்தமாக தானே இருப்பீங்க. அப்புறம் ஏன் நீ உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு? நீ மட்டும் போய் எல்லாம் சேர்ந்து எல்லாம் இது பண்ணிக்கலாம். அக்கா தங்கச்சிகளை யார் என்ன வேணாலும் பேசிட்டு என்ன வேணாலும் இது பண்ணட்டும், நம்ம கண்டுக்க கூடாது, நம்ம உண்டு நம்ம லைஃப் உண்டுன்னு அப்படி இருக்க எப்படி தோணுதுங்க? சில குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குதுங்க. அந்த பொண்ணு அவ்வளோ சொல்லி ஆதங்கப்பட்டுச்சு. நான் அந்த பொண்ணுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை மதித்த இடத்துல நீங்கள் போய் நில்லுங்க, உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் என்னன்னு கூட கண்டுக்காதீங்க. அந்த மாதிரி உறவு உங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி உங்களை அவமானப்படுத்திட்டு உங்களுக்கு இப்போ இவ்வளோ தூரம் நடந்தும் உங்கள் கூட பிறந்தனே இப்படி போய் அவங்க வீட்டில் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட கூட பிறந்த உறவே தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன். நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது எப்பயுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட பிறந்தவங்க எப்பவுமே விட்டு கொடுக்காம, அதாவதுங்க அவங்க உங்கள் காசுக்கு நிற்கலை, அவங்க சாப்பாட்டுக்கு நிற்கலை, எதுக்கும் நிற்கலை, ஒரு அன்புக்கு ஒரு பாசத்துக்காக தான் அவங்க உங்ககிட்ட நிற்கிறது. அதை கூட உங்களால் ஒழுங்காக காட்டிக்க முடியலைன்னா நீங்கள் என்ன ரத்த பாசம், நீங்கள் என்ன ரத்த உறவு, அப்படி என்ன நீங்கள்? அப்போ அப்படி தானே நினைக்க தோணும் அவங்களுக்கு. ஆகும் இல்லையா? கூட பிறந்தவங்க அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்களுடைய கண்ணீரை என்றைக்குமே கூட பிறந்தவங்க வாங்கிக்க கூடாதுங்க. அது ரொம்ப சாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி. அதனால நான் சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, நீங்கள் விலகி போயிருங்க, அவங்களோட நீங்கள் எந்த டச்சும் வச்சுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த பொண்ணு நாசமாக போகணும்னு அந்த அந்த 6 பிள்ளைகளை பெற்ற அம்மாவோடைய தங்கச்சி மகன் இருக்காங்கள, தங்கச்சி மண்ணை வாரி தூக்கி எரிஞ்சிருக்கா. நீங்கள்லாம் நாசமாக போயிங்க. ஏன் உன் பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காம அந்த பொண்ணு உனக்கு கட்டி வச்சதுனால அந்த பிள்ளைக்கு நீ சாபம் விடுவியா? அந்த மாதிரிலாம் செஞ்ச பொம்பளை வீட்டில் போய் இந்த 5 பிள்ளைகளோட பிறந்தவன் போய் அங்கே சாப்பிட்டா அந்த பொண்ணுக்கு கோபம் வருமா வராது? அப்போது நீ எங்களையெல்லாம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தானே, அவங்களையெல்லாம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தானே. அதனால் எப்பயுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கூட பிறந்தவங்கன்னா ஒரு பாசப்பற்றோடு ஒரு இதாக இருங்க. அதுதான் நம்ம ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு அர்த்தம். சரிங்களா? யாருக்காகவும் கூட பிறந்தவங்கள விட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே ஒரு ஒரு விட்டு கொடுக்காம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது. விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்மளை பார்த்துக்கும் போது லேசாக போயிடும். அது 2வது. அதனால 3வது என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று பிறக்க போகிறதுல நம்மளாம் பிறப்போமாங்கிறது கூட தெரியாது. இருக்கிற ஜென்மத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். அதுதான் ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களுக்கு அழைப்பு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.